Hey hi, welcome to my channel. This is Niveta. நீங்கள் நீ first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான black dressக்கான மேக்கப் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் black saree, black லெஹெங்கா, black சல்வார், black குர்த்தி இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் black கலர் ட்ரெஸ்க்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அழகாக உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அண்ட் இதோட ஐ லுக் சீரியஸ்லி கார்ஜியஸாக ஸ்டன்னிங்காக இருக்கும். அண்ட் இந்த லுக் வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு நான் யூஸ் பண்றது நைகாவோட இந்த பிரெப் மேப் ஃபேஸ் ப்ரைமர். இது ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் மாதிரி இருக்கும். என்னோட போர்ஸ்லாம் வந்து பிளர் பண்ணி காமிச்சிடும். ஸோ லைட்டா நான் வந்து இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிடுறேன். மேக்கப்ல எப்போதுமே ப்ரைமர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும், மேண்டட்டரி ஒன். சோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்மளோட ஸ்கின்க்கு அது ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். சோ நம்மளோட ஸ்கின்குள்ள மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே போகாத மாதிரி இந்த ப்ரைமர் வந்து பாத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கன்சீல் பண்ண போறோம். சோ கன்சீலருக்கு நான் யூஸ் பண்றது பார்த்தோம்னா LA Girl Pro Conceal ஹை டெஃபினிஷன் கன்சீலர். இதோட ஷேட் ஃபான் என்னோட ஸ்கின் டோன்ல இருந்தாலும் என்னை விட ஒரு டோன் வந்து லைட்டரா இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா இந்த ஒரு ஷேட் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐலிட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். இது ப்ரெஸ் பண்ணாலே வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே வந்துடும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஐலிட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம ஸ்பாட்ஸ் மேல அப்ளை பண்ணிக்கிறோம். நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போற லுக் பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாலெஸ்ஸா வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் கவர் பண்ணிக்கிறேன். நம்ம அப்ளை பண்ணிருக்க கன்சீலரை இப்போ பிளெண்ட் பண்ண போறோம். ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து அழகா நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். போன டைம் வந்து போன மேக்கப் வீடியோல பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளெண்டரை நான் அப்படியே வச்சிருந்தேன். பட் இந்த டைம் வந்து அழகா வாஷ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு டைம் யூஸ் பண்றப்பவுமே வந்து நம்ம பியூட்டி பிளெண்டர்ஸ், ப்ரஷஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணணும். பட் நான் வந்து மறந்துடுவேன். ஒவ்வொரு டைமும் வந்து நான் மேக்கப் போட்டுட்டு என்னோட மேக்கப் வச்சுக்கல அதை போட்டு அப்படியே வைக்கிறனால நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ தான் வந்து எனக்கு தெரியும் ஐயோ நம்ம கிளீன் பண்ணலையே அப்படின்ட்டு. ஆனா போன டைம் வந்து நான் நல்ல பிள்ளையா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சாச்சு. என்னோட ஐ சுத்தி இருக்க டார்க்னஸ் ஃபுல்லாவே இது ஹைட் பண்ணிருச்சு. பாத்தீங்களா, நமக்கு அண்டர் ஐல டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த கன்சீலர் வந்து அழகா நமக்கு அதை கன்சீல் பண்ணி கொடுத்துரும். எத்தனை பேருக்கு பிளாக் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு இந்த பிளாக் மேல ஒரு பைத்தியம்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஒரு கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ஃபேடான பிளாக்னு சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல டார்க்கான பிளாக்கா இருக்கும். இந்த கேமரால கூட அவ்வளோக்கா தெரியல. பட் நேர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ கன்சீலர் நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு 2 ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன். ஒன்னு போன டைம் யூஸ் பண்ண மேக்கோடதை யூஸ் பண்ணிட்டு பாதி அப்படியே இருக்கு. ஸோ இதுவும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த Maybelline Fit Meயோட ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ண போறோம். இதோட ஷேட் பார்த்தோம் அப்படின்னா 335 கிளாசிக் டான். இது கொஞ்சம் டார்க் டோன்ல இருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு ஷேட். இன்னைக்கு ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போறேன். ஓபன் பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு Maybellineோட ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து டார்க்கரா இருக்கு அப்படின்னு பாருங்க. இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணா வேற ஒரு ஷேட் கிடைக்கும். ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்க போறேன் இன்னைக்கு. ஸோ நான் காமிக்கிறேன் என்ன மாதிரி ஷேட் வருது அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட Maybelline ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது லைட்டரா தான் இருக்கு. இன்னும் ஒரு பம்ப் எடுத்துக்கலாம். அகைன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு அப்படின்னா கூட நான் நெக்குக்கு அப்ளை பண்ணிப்பேன். ஈவன் பெட்டர். ஃபுல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டாட் பண்ணிட்டு நம்ம அதை ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நிறையவே இருக்கு. அதனால வந்து நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மலா எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் ப்ராடக்ட்னு கிடையாது, மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னு கிடையாது, எது எடுத்தாலுமே வேஸ்ட் பண்ண மனசு வராது. ஸோ இதை வந்து நான் நெக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் அண்டர் ஐ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பிளாக் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் அதை அழகா பிரைட்டன் பண்ணி காமிக்கும். நீங்க ஈவன் மேக்கப் போடலனா கூட அது பிரைட்டன் பண்ணி காமிக்கும். நீங்க மேக்கப் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பியூட்டிஃபுல்லா காமிக்கும்.
ஸோ ஃபேஸ் மட்டும் எப்படி சொல்றது, மேக்கப் போடுறீங்க அப்படின்னா தனியா வந்து அழகா தெரியும், ஃபிளாலஸா தெரியும். அதுதான் பிளாக் ட்ரெஸ்க்கு இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிளெண்ட் பண்றப்போ வந்து இந்த நோஸோட இந்த கார்னர் இதெல்லாம் வந்து அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் மேலாக இப்படி இப்படி மட்டும் பிளெண்ட் பண்ணிருவோம். அதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சு பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வெயில பாக்குறப்பயோ இல்ல வெளியில போறப்பயோ வந்து இந்த இடக்கிட்டலாம் வந்து நம்மளோட ஸ்கின் கலரே தெரியும். ஸோ அப்படி தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா பார்த்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணணும். ஓகே, டன். இப்போ பார்க்கறதுக்கு பிரைட்டரா இருக்கும், போக போக வந்து நம்ம ஸ்கின்னோட அது செட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். பவுடருக்கு சச் அ பெஸ்ட் பவுடர் கே பியூட்டியோட HD செட்டிங் ரோஸ் பவுடர். இது நான் இன்னைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் நான் வீடியோல சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. இதோட ஷேட் பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ். இருக்கிற பவுடர்ஸ்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுடர் அப்ளை பண்ணோனே தெரியும் எந்த அளவுக்கு மேட் ஃபினிஷ் கொடுக்குது அப்படின்னு. இனிமே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப் அவ்வளோ ஈஸியா வந்து ஸ்வெட் ஆகி இல்ல ஆயில்ல வந்து கலைஞ்சிரும் அப்படின்னா நீங்க இந்த பவுடர் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து செட்டிங் மிஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அகைன் இந்த பவுடர் வச்சு செட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மேட் ஃபினிஷ் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்கப் வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையாது. ஆக்சுவலி கலையாதுன்னு தான் சொல்லணும். மேக்கப் வந்து எனக்கு சீக்கிரமே கலைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆயிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கலையாது. பிகாஸ் நான் அது ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எப்போதும் யூஸ் பண்ற என்னோட வெட் அண்ட் ஒயிட் ஐ ஷேடோ பேலட்ல இருக்க இந்த ஒரு டார்க் பிரவுன் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டா கூட ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஐப்ரோஸ் ஷேப் பண்றதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலி அதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுற ஒரு ஹேக் அண்ட் டிப்னு வந்து சொல்லலாம். அதுவும் நல்லா இருந்தது. விங் ஐலைனர் போடுறதுக்கான ஒரு ஷார்ட்ஸ்மே போட்டிருந்தேன். நீங்க அதை செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேக். அதெல்லாம் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆனிச்சு. எனக்குமே அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒன் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு விடுறதுக்கே மனசு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. நான் அடிக்கடி வந்து அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஐப்ரோஸ் நான் ஷேப் பண்ணிட்டு மேலையும் கீழே லைன் பண்ணிட்டு ஈவன் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் போட்டுக்கலாம். ஐ மேக்கப்க்கு சேம் ஐ ஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து பிளாக் ட்ரெஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு லுக் வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரௌன் வந்து நான் இந்த அவுட்டர் வீக்கு கொடுக்குறேன் அண்ட் க்ரீஸ் ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் ப்ரஷ்ல இதை எடுத்து டஸ்ட் பண்ணிட்டு அவுட்டர் வீங்கிறது இந்த மாதிரி நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் வீ கொடுத்துட்டு அண்ட் க்ரீஸ் ஏரியாவுக்கும் நான் இதை கொடுத்துடுறேன். இது நம்ம இன்னர் வரைக்குமே கொண்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி இன்னர் கார்னர்ல லோட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்றோம். இந்த அளவுக்கு எனக்கு இந்த ப்ரௌன் இருந்தா ஓகே. இந்த மிட் ஏரியால என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த ப்ரௌன் பிளஸ் வந்து இந்த டார்க்கர் ஷேடான ஒரு ப்ரௌன். ஸோ இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ண போறோம். பிகாஸ் இது மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். அதனால நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் அவுட்டர் வீ கிட்ட முதல்ல வச்ச இடத்துலயே வைக்காம கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இதை பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம க்ரீஸ் ஏரியாவுக்கு கொடுத்த ஷேடை விட இந்த ஷேட் வந்து டார்க்கரா தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு இது. கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துடுறேன். அதாவது இன்னர் சைடு வந்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துடலாம். இது நான் ரொம்ப பிளெண்ட் பண்ணல, லைட்டா தான் பிளெண்ட் பண்ணிருக்கேன். பிளாக் ட்ரெஸ்க்கு ஐ லுக் கிரியேட் பண்றதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டிலா இருந்தா போதும், எனக்கு நியூடா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதோட நீங்க நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதோட நிப்பாட்டிட்டு நீங்க வந்து ஐலைனர் அண்ட் காஜல் எது வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கிளிட்டர்ஸ் வேணும், ஷிம்மர் வேணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்றதையும் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஒரு பெய்ஜ் கலர் இருக்கும், லைட்டா வந்து ஷிம்மரியா இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபிங்கர்ஸ்ல எடுத்து நான் இப்போ சென்டர்ல லோட் பண்ணிக்கிறேன்.
என்னோட ட்ரெஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர்ல் டைப்ல வந்து டிசைன்ஸ் வந்திருக்கும். பேர்ல்ஸ் இருக்கனால நான் இந்த மாதிரி சில்வர் டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்க வாட்டர் லைன்ல சேம் பிரவுன் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோம்ல அவுட்டர் வி பிளஸ் க்ரீஸ் ஏரியா கொடுத்த பிரவுன் எடுத்து இந்த அவுட்டர் வியோட கனெக்ட் ஆகி வர்ற மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டார்க்கர் பிரவுன் எடுத்து அகைன் லைட்டா நான் அந்த மாதிரி ஷேட் பண்ணிடுறேன். என்கிட்ட சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் இல்ல, மாஸோட இந்த ஐஷேடோ பேலட் இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லாவெண்டர் கலர்ல இருக்க கிளிட்டர் இருக்கு. இப்படியே விட்டோம்னா வந்து ரொம்ப பேரா இருக்க மாதிரி இருக்கு. அதனால வந்து லைட்டா கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பக்கத்துல கொடுக்காம தள்ளி கொடுத்துக்கிறேன். நம்ம நார்மலா வந்து ஐ லுக் கிரியேட் பண்றதுக்கும் கிளிட்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கிளிட்டர் கொடுத்தோனே வந்து டோட்டல் ஐ லுக்கே வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஐ லுக் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது நைட் டைம்க்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிகாஸ் டே டைம்ல பாக்குறத விட நைட் டைம்ல இன்னும் அது அழகா தெரியும். கீழே இருக்க வாட்டர் லைன்ல ஒரு இது கொடுக்க மறந்தாச்சு. இந்த ஷிம்மர் ஷேட் சொன்னேன்ல, சோ இதை எடுத்து இன்னர் கார்னர்ல நான் கொடுத்துக்கிறேன். கிளிட்டர் வந்து நான் கொஞ்சம் வந்து டஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நான் பிரஷ் வச்சு டஸ்ட் பண்ணிட்டேன். ஐலைனருக்கு நான் யூஸ் பண்றது கலர் எசன்ஸ் பிராண்ட்ல இருந்து இந்த சூப்பர் எக்ஸ்டெண்ட் ஐலைனர். இது கிளாசி ஃபினிஷ் இருக்க ஒரு ஐலைனர். இன்னைக்கு நம்ம ஐலைனர் டிரா பண்றது பார்த்தோம் அப்படின்னா ஷார்ப்பா கிறிஸ்பா இருக்கும். ஸோ ஷார்ப்பா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம விங் வந்து டிரா பண்ணிக்கலாம். கார்னர்ல இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி இந்த ஐஸ்க்கும் நான் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஐஸ்க்குமே ஐலைனர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விங் ஐலைனர் ஷார்ப்பா கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கே வந்து ஐ லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணதில்ல, பட் டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னர் கார்னர்ஸும் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ணிக்க போறோம். இப்போ நான் யூஸ் பண்ற காஜல் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல். ஸோ இது நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப திக்கா பண்ணல, ஜஸ்ட் உள்ள இருக்க லைன் மட்டும், அதாவது அந்த வாட்டர் லைன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இன்னர் கார்னர் கனெக்ட் ஆன மாதிரி அண்ட் இந்த வாட்டர் லைன். இந்த அவுட்டர் கார்னர் கூடயே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா தனியா அது மட்டும் தெரியக்கூடாது. கீழே நான் ஆல்ரெடி வந்து மேலே கொடுத்துருந்த இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நம்ம என்னதான் வந்து காஜல் கொடுத்தாலும் ரொம்ப திக்கான மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வாட்டர் லைன் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். காஜலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க பர்டிகுலரா இந்த மாதிரி வந்து பிளாக் ட்ரெஸ்க்கு ஒரு ஐ லுக் கிரியேட் பண்றீங்க, இல்ல பிளாக் தீம்ல ஒரு ஐ லுக் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லென்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுங்க. அது இன்னுமே நம்மளோட ஐ லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ஐலாஷ் வந்து நான் கர்ல் பண்ணிக்கிறேன். லென்ஸ் கூட நீங்க ஃபால்ஸ் லாஷும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஸ்காரா வந்து மேப்ளின் பிராண்ட்ல இருக்க இந்த ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இதை இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐலாஷ் வந்து லென்த்தனா காமிக்கணும். நம்ம இன்னைக்கு ஃபால்ஸ் லாஷ் வைக்காதனால
நம்மளால இந்த மஸ்காரா யூஸ் பண்ணி எவ்வளோ லென்த்தனா காமிக்க முடியுமோ வேல்யூனஸா காமிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு மஸ்காராவை அப்ளை பண்ணிக்கலாம். சென்டர்ல மட்டும் அப்ளை பண்ணாம இன்னர்ல இருந்து அவுட்டர் வரைக்குமே பண்ணணும். மேபிளின்லயே இன்னொரு மஸ்காரா இருக்கும் எல்லோ கலர், நல்ல ஒரு வேல்யூம் வந்து கொடுக்கும், அதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கு 2 ஷேட்ஸ் வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாக்மி ஃபாரெவர் மேட்டோட லிக்விட் லிப் கலர். ஒரு ஷேட் பார்த்தோம் அப்படின்னா மாவே எக்ஸ்டசி, நல்ல ஒரு மாவே ஷேட். இன்னொன்று வந்து நியூட் பிங்க். இது மாவே பிளஸ் வந்து நியூட் மிக்சடா இருக்கும். இந்த மாவே எக்ஸ்டசி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவுட்டர்ல வந்து லைன் பண்ண மாதிரி கொடுக்க போறேன். இந்த மாவே ஷேட் என்னோட ஃபேவரட். இந்த மாதிரி வந்து நம்ம அவுட்லைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வந்து இந்த நியூட் பிங்க் வந்து கொடுத்துக்கலாம். சோ நம்மளோட மேக்கப் டன். இப்போ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Ta-da! So this is a final look. எனக்கு லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஷால் அண்ட் வந்து இதோட இயரிங்ஸ் வந்து நான் பேர் பண்ணிட்டு வந்தேன். இந்த இயரிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும், குட்டி குட்டி லீஃப் வர மாதிரி. அண்ட் இது கூட பேர் பண்ணிட்டு போற மாதிரி ரொம்பவே செட்டான ஒரு இயரிங் இது. எனக்கு வந்து பை லக் வந்து எனக்கு இந்த இயரிங் கிடைச்சது. எனக்கு இந்த இயரிங் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதோட ஷால் வந்து நான் பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ரெஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபிளார்ஸ் அண்ட் லோட்டஸ் வந்து ட்ரெஸ் ஃபுல்லாவே வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய லோட்டஸ் மாதிரியான டிசைன்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் மேக்கப் லுக். எனக்கு ஆக்சுவலி லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஐ லுக் அகைன் சொல்றேன், நான் கிரியேட் பண்ணதில்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு இந்த ஐ லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிளஸ் இந்த லிப் ஷேட் இது அழகா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்மளோட ஃபுல் மேக்கப்பையும். ஹேர் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்டைல் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் மேக்கப் அண்ட் என்டையர் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.